ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அருள் திரு பங்கார அடிகளார் அம்மா அவர்கள் அருளியுள்ள மந்திரங்கள் படிப்பவர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியையும் ஆன்ம பக்குவத்தையும் அளிப்பது மட்டுமல்லாமல் உச்சரிக்கும் இடத்தையும் புனிதமாக்குகின்றன. அம்மா வழங்கிய இந்த மந்திரத்தை உச்சரிப்பதின் நரம்பியல் விளைவுகளையும் மந்திரம் உச்சரிப்பவர்கள் அனுபவிக்கும் ஆழமான தியான நிலைகளையும் அம்மாவின் கட்டளையின்படி அறிவியல் பூர்வமாக விளக்க ஒரு ஆராய்ச்சி நிகழ்த்தப்பட்டது. இந்த ஆராய்ச்சி மேல்மருவத்தூரில் நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட தியான மண்டபத்தில் உள்ள ஸ்ரீ சக்கர மகாமேருவுக்கு அருகில் நிகழ்த்தப்பட்டது. சக்தி நிலை ஓங்கிய இந்த இடத்தில் 2 தனித்தனி பகுதிகளாக நடைபெற்ற இந்த ஆராய்ச்சியில் சக்திகள் உட்படுத்தப்பட்டார்கள். மந்திரம் உச்சரிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு 45 நிமிட அமர்வு மற்றும் மந்திரங்களை கவனித்து கேட்கும் ஒரு 20 நிமிட அமர்வு. இந்த 2 அமர்வுகளிலும் மந்திரம் உச்சரிப்பவர்கள் மற்றும் கேட்பவர்களின் தலையின் மேற்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள மின் முனைகளை பயன்படுத்தி FP1, FP2, F7, F3, FZ, F4, F8, T3, C3, CZ, C4, T4, T5 மற்றும் P3 உள்ளிட்ட பல்வேறு மூளை பகுதிகளின் EEG பதிவுகள் பெறப்பட்டன. இந்த மந்திரம் உச்சரித்தல் மற்றும் கேட்கும் செயல்பாடுகளின் போது மூளை உற்பத்தி செய்த ஆல்பா, பீட்டா, தீட்டா மற்றும் டெல்டா ஆகிய நுண் அலைகள் கண்டறியப்பட்டன. அரிதான இந்த மூளை அலைகளின் பதிவுகள் குறுகிய காலமே இருந்த போதிலும் அருள் திரு பங்கார அடிகளார் அம்மா அருளிய மந்திரத்தின் மகத்துவங்களை பெரிதும் வெளிப்படுத்தின. அம்மாவின் அருள் நிறைந்த இந்த மந்திரங்கள் மிக அதிக நேரம் ஆழ்ந்த தியானத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆல்பா, பீட்டா, தீட்டா மற்றும் டெல்டா எனப்படும் இந்த மூளையின் நுண் அலைகளை வெளிப்படுத்தி இதனை படிப்பவர்கள் மற்றும் கேட்பவர்கள் அமைதி மற்றும் உயர்ந்த விழிப்புணர்வின் நிலைகளுக்கு விரைவாக செல்லும் செயல்திறனை சிறப்பாக வெளிப்படுத்தின. வெளிப்பட்ட அலைகளில் மிக மிக குறைந்த அதிர்வெண்ணை உடைய டெல்டா அலையானது பாரம்பரிய அந்தணர்களை வைத்து ஆராய்ந்த போது 4 வேதங்களில் சாமவேத உச்சரிப்பின் போது மட்டுமே கண்டறியப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதன் உடனடி நரம்பியல் விளைவுகளையும் தாண்டி அருள் திரு பங்கார அடிகளார் அம்மாவின் மந்திரம் நரம்பியல் மற்றும் வாழ்வியலில் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளது. அம்மாவின் வழிமுறையின்படி தவறாமல் இந்த மந்திரத்தை பயிற்சி செய்வது, குறிப்பாக வீட்டு கடமைகளுடன் பல்வேறு பொறுப்புகளை கையாளும் பெண்களுக்கு மன அழுத்தம், பதட்டம் மற்றும் உணர்ச்சிகளுடன் தொடர்புடைய அவர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பினை இது நல்குகிறது. அம்மாவின் வழிமுறையின்படி இப்புனித மந்திரங்களை உச்சரிப்பவர்கள் ஒரே நேரத்தில் நிதானமாகவும் அதிக விழிப்புணர்வுடனும் ஆன்மீக ரீதியில் உயர்ந்தவர்களாகவும் உணர முடியும் என்பதற்கு இந்த ஆய்வு ஒரு சான்றாகும். இந்த நிகழ்வின் போது முழு நினைவு நிலையில் அவர்கள் மந்திர நூலின் பக்கங்களை திருப்பி மந்திரங்களை படித்துக் கொண்டிருந்த போதிலும், மந்திரங்களை கவனித்து கலசத்துக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருந்த போதிலும் எளிதில் அடைய முடியாத தியானத்தின் முழுமையான அமைதி நிலையை அவர்கள் அடைந்தார்கள். இவர்கள் அடைந்த தியானத்தின் முழுமையான அமைதி நிலைக்கு இவர்கள் மூளையிலிருந்து வெளிப்பட்ட நுண்ணிய அலைகளை சான்றாக நிற்கின்றன. இந்த ஆய்வின் முடிவுகளை அருள் திரு அம்மா அவர்கள் தனது முன்னிலையில் படித்து காட்ட வேண்டும் என்றும் தான் கையொப்பம் இடுவதாகவும் முன்பு கூறியிருந்தார்கள். அதன்படி பேரண்ட ஒளியாய் ஓங்காரத்தில் இருந்து இந்த ஆய்வு முடிவுகளை அம்மா அவர்கள் கவனிப்பதாக மிகுந்த ஆழமான நம்பிக்கையுடன் இந்த ஆய்வின் முடிவுகள் குருபீடத்திலும் அருட்கூடத்திலும் அருள் திரு அம்மா அவர்களின் திரு முன்பு மிகுந்த பயபக்தியுடன் 21/6/24 வெள்ளிக்கிழமை அன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இனி செய்யவிருக்கும் மற்ற ஆய்வுகளுக்கும் அம்மா அவர்களின் அருளாசி வேண்டப்பட்டது. ஓம் சக்தி. இந்த ஆராய்ச்சி யாருக்குன்னா நம்ம வருகாலத்துல விஞ்ஞானத்தை மட்டுமே நம்புறவங்க, அம்மா சொல்லியிருக்காங்க ஆன்மீகத்தை விஞ்ஞானத்துக்கு நம்மளாம் நம்புறது. இந்த சக்தி அருமையா ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் பாராசக்திக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றி. சின்ன வயசுல அம்மா சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அதை விடாம பயிற்சி பண்ணி ஞான மண்டபத்தில் நடத்தி சக்தி அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றி. இப்பெல்லாம் வெளியே போய் சொல்வீங்களா? நாங்கள் ஆன்மீகன்றது மூட நம்பிக்கைலாம் கிடையாது, கடவுள்ன்றது மூட நம்பிக்கை கிடையாது.
பாதுகாப்பு இருக்கு. நாங்கள் சொல்கிற மந்திரம் என்ன சக்தி சொல்வீங்களா? என்ன தவம் யான் செய்தேன் என் தாயே, நீ அவதரித்த காலத்திலே யான் பிறந்து வாழ்ந்திடவே. என்ன தவம் யான் செய்தேன் என் தாயே, நீ அவதரித்த காலத்திலே யான் பிறந்து வாழ்ந்திடவே. என்ன தவம் யான் செய்தேன் என் தாயே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.